கில்லி இண்டஸ்ட்ரியல் எட்டு ரீரிலீஸ் பண்ணாங்க. சச்சின் அட்டர் ஃப்ளாப். ஏன் ரீரிலீஸ் பண்ணுறாங்க? கில்லி ரீரிலீஸ் பண்ணி அவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு. அதாவது ஆல்மோஸ்ட் 30 crores ப்ளஸ். சச்சின் ரீரிலீஸ் பண்ணால் அவ்வளோ கலெக்ஷன் வருமா? சச்சின் 2005ல் தளபதி விஜய் இளைய தளபதி விஜய் அவர்கள், ஜெனிலியா அவர்கள், வடிவேலு அவர்கள், சந்தானம் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரோட நடிப்பில் ஜான் மகேந்திரன் அவங்களுடைய இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத், அதாவது நம்ம டிஎஸ்பி அவங்களுடைய இசையில் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதுவும் April 14, 2005 தமிழ் நியூ இயர்க்கு ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆயிருந்தது. கூடவே நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சந்திரமுகி படமும் ரிலீஸ் ஆயிருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம உலக நாயகன் கமல் ஹாசன் அவர்களுடைய மும்பை எக்ஸ்பிரஸ் படமும் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த ரெண்டு பெரிய படங்களோட தான் வந்து சச்சின் படமும் அப்போ ரிலீஸ் ஆயிருந்தது. ஒருவேளை சச்சினோட அந்த தப்பான ரிலீஸ் டேட்னால தான் அந்த படமே ஓடாமல் போச்சா அப்படின்ற ஒரு கொஷின் இப்போ வரைக்குமே வந்து இருந்துட்டு இருக்கு. அதாவது சச்சின் படம் நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஏன் வந்து ஓடலை, இது ஏன் அட்டர் ஃப்ளாப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கொஷின் வந்து விஜய் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா சச்சின் படம் பார்க்கும்போது அப்படி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு மாடர்னான லவ் ஸ்டோரி பார்க்குற மாதிரியும் இருக்கும். அண்ட் முக்கியமாக சச்சின் அந்த கேரக்டர், அதாவது நம்ம தளபதி அவர்கள் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான ஒரு பக்கத்து வீட்டு பையனை பார்க்குற மாதிரி வந்திருக்கும். ஒரு காலேஜ் கோயிங் காய் எவ்வளோ ஜாலியாக கேர் ஃப்ரீயாக இருக்காரோ அப்படின்ற மாதிரி சூப்பராக அந்த கேரக்டரை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜெனிலியா அவங்களுடைய கேரக்டரும் கிட்டத்தட்ட அவங்க வந்து சச்சின், அதுக்கப்புறம் சந்தோஷ் சுப்ரமணியம் இந்த மாதிரியான படங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஹீரோயினாலே இந்த மாதிரி கிரேஸியாக இருக்கணும், அதாவது இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் தான் ஹீரோயின்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட்டே பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் ஜெனிலியா அவங்களுடைய கேரக்டர். இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் வடிவேலு அவர்களும் சந்தானம் அவர்களும் வந்து காமெடியில் பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. என்னதான் தளபதி விஜய் அவர்களும் அண்ட் வடிவேலு அவர்களும் சேர்ந்து நிறைய படம், அதாவது இவங்களுடைய காம்போஸில் நிறைய படம் வந்தாலும் இன்னமும் பல பேருக்கு இவங்களுடைய ஃபேவரட் காம்போ மூவி அப்படின்னா அது சச்சின் தான் சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் ஐயாசாமியோட காமெடியை யாராலையுமே வந்து மறக்க முடியாது. நங்குற மாதிரி நறுக்குன்னு பொருந்துச்சா அப்படின்ற காமெடியெல்லாம். அண்ட் சச்சின் இப்போ ரீரிலீஸ் ஆகுது, நம்ம ஏன் தியேட்டரில் போய் மறுபடியும் சச்சின் படத்தை பார்க்கணும் அப்படின்னு கொஷின் கேட்குறவங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் நான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது சச்சின் தளபதி விஜய் அவர்களை ரொம்ப நாளாகவே வந்து ஆக்ஷன் ஹீரோவா, அதாவது வர வர ரொம்ப ஆக்ஷன் ஹீரோ ஆகிட்டே மைக்கேல், காதலுக்கு மரியாதைலாம் உனக்கு மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ மறுபடியும் ஒரு விண்டேஜ் தளபதியை பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக சச்சின் படத்தை போய் தேட்டரில் பார்க்கலாம். ஏன்னா தளபதி விஜய் அவங்களுடைய கேரக்டர் அவ்வளோ சூப்பராக வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இண்டஸ்ட்ரியில் நம்ம நிறைய பேரை வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மயில்சாமி அவர்களாகட்டும், ரகுவரன் அவர்களாகட்டும், அண்ட் கேமராமேன் கம் டேரக்டர் ஜீவா அவர்களாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ இவங்களுடைய ஒர்க்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் கண்டிப்பாக நம்ம சச்சினை போய் பார்க்கலாம். அண்ட் ரகுவரன் அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வில்லனா நிறைய ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த யூனிக் கேரக்டர்னா கண்டிப்பாக நம்ம சச்சின் படத்தை அண்ட் நம்ம திருமலையை கூட வந்து சொல்லலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக வந்து சச்சினை வந்து சொல்லலாம். ஏன்னா சச்சினில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு அப்பா கேரக்டர், அதாவது கௌதம் அப்படின்ற கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாரு. வந்து போகிறது ஒரு 2-3 சீன்னாலும் சும்மா சூப்பராக இருக்கும். அந்த சீனோட கனெக்ஷன்ஸ், அதாவது ஃபாதருக்கும் சன்னுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை சூப்பராக காட்டியிருப்பாங்க. அண்ட் தளபதி விஜய் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே வந்து டான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டான்ஸை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஹியூமர் சென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதை த்ரூ அவுட் சச்சின் படத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஹியூமரை வந்து த்ரூ அவுட்டாக வந்து கேரி பண்ணியிருப்பார். முக்கியமாக வடிவேல் அண்ட் தளபதி விஜய் அவங்களுடைய அந்த காம்போ இருக்குது பார்த்தீங்களா, தெரியான காம்போ அப்படின்னு தான் வந்து சொல்லணும். என்னதான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் அண்ட் ஜாலியாக போயிட்டே இருந்தாலும் பயங்கரமான எமோஷனல் சீன்ஸும் வந்து இந்த படத்தில் வந்து இருந்திருக்கும். தலைவாசல் விஜய் அவர்கள் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. பிரீத்தி அப்படின்ற அந்த பொண்ணு கேரக்டரோட அப்பாவாக வந்து நடிச்சிருப்பாரு. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு டிசீஸ் கொஞ்ச நாளில் வந்து இறக்க போகிறா அப்படின்னும் போது தளபதி விஜய் அவர்கள் போயிட்டு அந்த பொண்ணு சிரிக்க வச்சுட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவார், அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கை, ஸோ முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம், மற்றவங்களை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண் கலங்குற அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து இப்போ வரைக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கான சீனுன்னு வந்து சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்களுக்கு உரிய டெம்ப்ளேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமும் இருக்கும். முக்கியமாக அவங்க ஸ்மைல் க்யூட்டாக இருக்குது அப்படின்ற டைலாக் இப்போ வரைக்கும் வந்து அது எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்றத நீங்கள் சோஷியல் மீடியாவை பார்த்தாலே வந்து தெரியும். அண்ட் இந்த படத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆக்ஷன் படங்கள் பண்ணும்போது இந்த படத்தில் தான் ரொம்ப கம்மியான ஃபைட், ஐ திங்க் ஒரு 2 ஃபைட் தான் வந்துருக்கும். ஒரு ரைன் ஃபைட் ஒன்று இருக்கும், அப்புறம் இன்னொரு ஃபைட், 2 ஃபைட் தான் வந்து இருந்திருக்கும். அண்ட் தளபதி விஜய் அவர்கள் அப்போவே இந்த படத்தை ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் வந்து பண்ணியிருப்பாரு. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா கில்லி, மதுரை, திருப்பாச்சி, சுக்ரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வரிசையாக ஆக்ஷன் படங்கள் பண்ணிட்டு சச்சின் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு லவ் படம் த்ரூ அவுட்டாக வந்து லவ் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்து பண்ணியிருப்பாரு. இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசி, ஆதி, போக்கிரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து த்ரூ அவுட்டாக வந்து ஆக்ஷன் படங்கள் போயிருப்பார். ஒருவேளை சச்சின் படம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதுனால தான் தொடர்ந்து அவர் ஆக்ஷன் படம் பண்ணிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு.
அண்ட் தளபதி விஜய் அவர்கள்னாலே வந்து டான்ஸ்னு வந்து சொன்னேன் இல்லையா, டான்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போது தளபதி விஜய் அவர்கள் என்ன மாதிரி டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக ஜானி மாஸ்டர் வந்ததுக்கப்புறம் அவருடைய ஸ்டெப்ஸை வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் போடும்போது இதுதான் டான்ஸா அப்படின்ற கொஷினும் கேட்க தோணுது. ஆனால் அதே தளபதி விஜய் அவர்கள் சச்சினில் வாடி வாடி சாங்குக்கு போட்ட குத்து டான்ஸை வந்து இப்போ வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது. அதுவும் அந்த சாங்கோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ட ஸ்ட்ரெச்சாக சிங்கிள் ஷாட்டில் ஆடிருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் யாராலையுமே வந்து மறக்க முடியாது. அண்ட் அந்த சாங்குமே வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து பாடியிருப்பார், வாடி வாடின்னு சொல்லிட்டு. வி இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான லிரிக்ஸ் தான் அப்போ அந்த பாட்டை எழுதியிருப்பார். படம் வந்து ஊட்டியில் நடக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு ரிலேட்டடான லிரிக்ஸ் தான் உள்ளே இருக்கும். அதாவது வந்து 18 வயசில் பேசிக்கிட்டா தப்பு இல்லை, ஆனால் தொட்டப்பட்டா மலையை மட்டும் ஏறாது அப்படின்ட்டு. எனக்கு அப்போ அது வந்து புரியல. அதுக்கப்புறம் எனக்கு என்னோட 12th ஸ்டாண்டர்ட் அப்போ நான் வந்து ஊட்டிக்கு போகும்போது தான் வந்து தெரியுது ஏன் வந்து இந்த லிரிக்ஸ் அப்போ யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வாடி வாடி சாங் பாடினதுக்கப்புறம் தான் தளபதி விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 இயர்ஸாக வந்து எந்த படத்துலையுமே வந்து பாட்டு பாடாமல் இருந்தார். அதுக்கப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் தான் வந்து துப்பாக்கி படத்தில் கூகுள் அந்த பாட்டை வந்து பாட வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த படம் ஊட்டியில் எடுத்திருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஊட்டினா இப்படி தான் புகமூட்டமாகவே இருக்கும் போல இருக்குது, கீழே ஃபுல்லாகவே புகையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்செல்லாம் வந்து ஊட்டிக்கு போய் பார்த்தோம். பட் அப்படி இல்லை. பட் அந்த ஒரு இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து அட்மாஸ்பியர் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே அட்மாஸ்பியர் இந்த வீடியோவில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கேமரா டீம் பண்ணதுனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து புகையாக இருந்திருக்கும். அண்ட் வாடி வாடி சாங்குக்கு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து ஜின்னுக்கு ஜின்னுக்கு ஜின் சச்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வா வா என் தலைவான்ஸு, அந்த சாங்லேயுமே வந்து சூப்பராக வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க. அதுக்கப்புறம் பீட் ஆஃப் சச்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் ஒரு இது போகும். அதுலேயுமே வந்து பீட்டு செம்மையாக இருக்கும். அதுலேயுமே தளபதி விஜய் அவர்கள் செம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் தளபதி விஜய் அவர்களுடைய பாடல்கள், அதாவது அவருடைய படத்தில் வர பாடல்கள் எந்த மியூசிக் டைரக்டர் போட்டாலும் சரி அந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே ஹிட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் தளபதி விஜய் அவர்களுடைய படத்தில் வந்து டாப் மெலோடிஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த பாட்டு தான் டாப் லிஸ்ட்டில் இருக்கும். அதாவது கண்மூடி திறக்கும் போது இப்போ வரைக்குமே பல பேரும் அந்த சாங்கை கேட்டால் அப்படி ஒரு மெல்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு மெலோடி சாங். முக்கியமாக நான் முத்துக்குமார் அவங்களுடைய வரிகளில் நம்ம டிஎஸ்பி இசையமைக்க ஆன் ஸ்க்ரீனில் நம்ம ஜெனிலியா அண்ட் விஜய் அவங்கள வந்து அந்த சாங்கில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் எவ்வளோ ஹீரோயின்ஸ் கூட வந்து பேர் பண்ணி நடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா அவர்கள் கூட சேர்ந்து நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. நிறைய பேர் தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேவரட் ஆன் ஸ்க்ரீன் பேர் யார் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து த்ரிஷா தான் சொல்லுவாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்களும் சரி அண்ட் அவங்களுடைய ஒய்ஃபான சங்கீதா அவர்களுமே சரி தளபதி விஜய் அவர்கள் எந்த ஹீரோயின் கூட நடித்தா நல்லா இருக்கா, அந்த ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி, அந்த ஆன் ஸ்க்ரீன் பேர் யார் நல்லா இருக்கா அப்படின்னும் போது 2 பேருமே சொன்ன ஒரே பதில் ஜெனிலியா அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் தளபதி விஜய் அவர்களுடைய ஃபிலிமோகிராஃபி எடுத்து போட்டோம்னா ஆல்மோஸ்ட் 68 படங்கள் பண்ணிட்டாங்க. அண்ட் 69வது படம் ஜனநாயகன் போயிட்டுருக்கு. ஸோ அவருடைய கெரியர் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரு 10 படம் 15 படம் நம்ம வந்து சொல்லலாம். ஃபேன்ஸை கேட்டால் எல்லாம் தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர் பண்ண டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் அண்ட் அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தா அதில் கண்டிப்பாக சச்சினும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த பிடிக்கும். ஏன்னா இந்த படம் வந்து ஃபேன்ஸ்க்கான படமாக மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஹோல்சம் படமாக தான் சச்சின் வந்து இருந்தது. என்ன அந்த ஆக்டர்ஸ் பிபாஷா பசு அவங்க கூட வர ஒரு 2-3 சீன்ஸ் அண்ட் அந்த பாட்டை மட்டும் நம்ம இக்னோர் பண்ணிடணும், அவ்வளோதான். அண்ட் இதெல்லாம் தாண்டி சச்சின் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா 2002 நீத்தோ அப்படின்னு வந்த, அதாவது ஜான் மகேந்திரன் அவங்களுடைய டைரக்ஷன்லேயே வந்த அந்த தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் வந்து சச்சின். ஆனால் தெலுங்குலேயே அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போகல. இருந்தாலும் அந்த படத்தோட கதையை தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி தான் சச்சின் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் படத்தில் வரக்கூடிய டைலாக்ஸ் ஆகட்டும், இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற அந்த விஜயோட யதார்த்தமான நடிப்பு, சச்சின் லவ்ஸ் ஷாலினி அப்படின்ற அந்த டைலாக்ஸும் வந்து மறக்க முடியாது. அண்ட் இன்ட்ரோல் பிளாக் சீன் அப்போ இது நான் பண்ணலை, ஆனால் அதில் இருக்க மேட்ரு உண்மை தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அண்ட் இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற அந்த டைலாக்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் வந்து தளபதி விஜய் அவங்களுடைய ஃபேன்ஸ்க்குன்னு இல்லை பல ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபேவரட்டான சீன்ஸ், ஃபேவரட்டான டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். சச்சின் படம் ஒரு ஹோல்சம் தியேட்டர் மெட்டீரியலாகவே இருந்தது. அப்போது தான் நம்ம இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம். மேபி அது வந்து ராங் டேட் ஆஃப் ரிலீஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு பக்கம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சந்திரமுகி, இன்னொரு பக்கம் உலகநாயகன் கமல் ஹாசன் அவர்களுடைய மும்பை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரிய படங்களுக்கு நடுவில் போயிட்டு சச்சின் வந்து
மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் சச்சினுக்கும் சந்திரமுகிக்கும் ஒரு ஒரு ஒற்றுமையும் இருக்கும். அதாவது சந்திரமுகி படத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூமரை மேலே தூக்கி போட்டு வந்து சாப்பிடுவார். அதே மாதிரி சச்சின் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபிஸ்ட் பிஸ்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஃபைட் சீனுக்கு முன்னாடி வந்து இப்படி டாஸ் மாதிரி தூக்கி போட்டு வந்து சாப்பிடுவாங்க. அண்ட் அதே டைமில் சந்திரமுகிக்கும் சரி சச்சினுக்கும் சரி சன்ஃபிஸ்ட் பிஸ்கெட்னா போன வந்திருக்கும். ஸோ அதுக்கான கார்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமான ப்ரொமோஷன்ஸ் பண்ணாங்க. இருந்தாலுமே படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து போகலை. அண்ட் இப்போது அகெயின் கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா சச்சின் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம இந்த படத்தை வந்து தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேட்டரில் மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோவை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், உங்களுக்கு சச்சின் படம் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நீங்கள் ரீரிலீஸ் ஆக போது தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்ப்பீங்களா இல்லை மறுபடியும் டிவியில் தான் பார்ப்பீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரியே வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் விஜய் கணேஷ் கோவிந்தன்.